நம்ம ஐயனார் துணை சீரியல் பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. பீகார்ல இருந்து வந்த சந்தாவோட மாமா கிட்ட இருந்து வானதி சந்தாவை காப்பாத்தி அவங்க வீட்ல வச்சிருக்காங்க. வானதியோட அண்ணன் சந்தா கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. வானதி அவங்க அண்ணன் கிட்ட அவங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, தேவையில்லாம வலிஞ்சுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி வானதியோட அண்ணனை பயங்கரமா திட்டுறாங்க. சேரனும் பாண்டியனும் பீகார்ல இருந்து வந்து சந்தாவோட மாமாவை ஏதோ பொய் சொல்லி சமாளிச்சுட்டு ஒரு வழியா வீட்டுக்கு போறாங்க. சந்தாவோட மாமா ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்காரு. அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் கேட்டு அனீஷ் எங்க இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அனீஷோட சைட் எல்லாத்தையும் போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. அனீஷோட சொந்தக்காரர் ஒருத்தர் சந்தாவும் சேரனும் லவ் பண்றத சந்தாவோட மாமா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டவனே சந்தாவோட மாமா செம டென்ஷன் ஆகி சேரனை பத்தி விசாரிச்சு சேரனோட வீட்டுக்கு போறாங்க. சேரனும் பாண்டியனும் ஒரு வழியா வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னாச்சுடா காலையில வீட்டுல யாரையும் காணோம், எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பாண்டியன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி விடு பாத்துக்கலாம், அப்படி என்ன பண்ணிடுவானுங்க அவனுங்க, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் தைரியம் சொல்றாரு. இதை சேரனும் பாண்டியன் சொல்லிட்டு இருக்கப்பே 2 3 ஆட்டோ வீட்டுக்குள்ள வருது. யாருன்னு பார்த்தா சந்தாவோட மாமா வந்து இறங்குறாரு. இங்க சேரனை பாண்டியனை பார்த்தோன்னே செம ஷாக்கிங் ஆறாரு. அப்ப நீ தான் சந்தாவை லவ் பண்றவனா அப்படின்னு சொல்லி சேரனை பார்த்து கேக்குறாரு. இடையில நடேசன் டே ஆமாண்டா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட்ட உடனே சந்தா மாமா கூட வந்த அடியாளுங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேரனே பாண்டியனே நடேசனே போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சிட்டு வந்த பல்லவன் அதை பார்த்தோன்னே செம ஷாக்கிங்கா ஓடி வராரு. ஓடி வந்து தடுத்து ட்ரை பண்ணிடுறாரு. முடியாம போலீஸுக்கு போன் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. சேரனையும் பாண்டியனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த தகவல் கேட்டு அனிஷும் போலீஸ் ஸ்டேஷன் வராரு. போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தாவோட மாமா அனிஷா பார்த்தோன்னே செம டென்ஷன் ஆறாரு. எங்கடா போன, என்னையே ஏமாத்துறியா நீ அப்படின்னு சொல்லி அனிஷ் மேல செம டென்ஷன் ஆறாரு. சந்தாவோட மாமா அனிஷா பார்த்து சந்தா எங்கன்னு கேக்குறாரு. எனக்கு சந்தா எங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்க மாட்டேன், கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. போலீஸ் இதை பார்த்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு ரவுடிசனத்தை காட்டியான்னு சொல்லி அடிக்கிறாங்க. போலீஸ் அனிஷ் கிட்ட நீ யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அனிஷ் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. பொண்ணு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. அனிஷ் அமைதியா நிக்கிறாரு. அந்த பொண்ணு இங்க வர சொல்லு, இல்லன்னா நீங்க எல்லாருமே உள்ள இருக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் மிரட்டுறாங்க. சார் அந்த பொண்ணு இங்க வந்தா இவங்க எல்லாம் கடத்தி எங்க கொண்டு போயிருவாங்க, என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அனீஷ் சொல்றாரு. எங்களை மீறி யாரும் இங்க எதுவும் பண்ண முடியாது, தைரியமா அந்த பொண்ணை வர சொல்லு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அனீஷ் சந்தாவுக்கு போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாரு. இங்க நடந்த எந்த விஷயமே தெரியாம சோழனும் நிலாவும் ஜாலியா ட்ரிப்ல இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சோழன் நிலா மனசுல இடம் பிடிச்சிட்டு இருக்காரு. நிலா சொன்னதுனால அவருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியம் வேணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் நூத்தட்ட டிரைவரா இருக்குது, நம்மளும் ஓனர் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லி சோழன் யோசிக்கிறாரு. சோழன் நிலா கிட்ட ஏங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நான் ஓனர் ஆகணுங்க ரொம்ப ஆசையா இருக்கு, சொந்தமா இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி ஓனர் ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நிலா கிட்ட சொல்றாரு. நிலாவும் பாராட்டுறாங்க. போக போக நிலாவுக்கும் சோழனுக்கும் உள்ள சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள நிலா சோழனை ஏத்துப்பாங்களாங்கிறத இனி வர எபிசோட்ல பார்ப்போம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.